ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூட டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவங்களை நீங்க பார்க்கக்கூடிய வீடியோல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க புஷ்பயாக சேவால பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சேவா எப்படி இருந்தது, உங்களோட அனுபவங்கள் பத்தி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வருஷம் இந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஐடியா பண்றவங்களுக்கு அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எப்பவும் போல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 8 மணி ஆக போது 718 டிக்கெட்ஸ், அதாவது 700 டிக்கெட்ஸ் பக்கமாக இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் வாங்க முடியும். இதை தவிர அலிப்பிரி நடைபாதை கிட்ட போனீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஒரு 700 சம்திங் டிக்கெட்ஸ் தாங்க இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க இந்த டோக்கன்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த டோக்கன் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஆவரேஜாக நம்ம தரிசனம் பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் 300 ரூபா தரிசனம் 2 மணி நேரத்தில் சாமி பார்த்ததாவே அப்டேட் இருக்குங்க. ஏன்னா க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து 2 மணிக்கு மேலே நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். எப்பயுமே வந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க கொடுக்கறதுக்கு. அதுவும் வீக்கெண்ட்லாம் வந்து க்ரௌடு கொஞ்சம் இருக்குது. ஸோ இது வந்து காலையில் 12:30 மணியோட ஸ்டேட்டஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும்போதே முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. லேட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவர் 12:30 மணிக்கெலாம் நான் வந்து 12 மணிக்கே ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் வந்து ரீச் பண்ணிவிட்டேன். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டோக்கனுக்காக. ஸோ வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டோக்கன் வாங்குறதுக்கு க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்றைக்குமே வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாகுளம் கோவிலில் வந்து பக்தர்கள் கூட்ட நெரிசலில் வந்து ஒரு 10 பேருக்கு மேலே இறந்ததா நியூஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி ரஷ்ஷாக இருக்கக்கூடிய டைமு குழந்தைங்கள்லாம் கூட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம் தான். நீங்களும் நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள். அதை பற்றி இன்னும் ஃபுல் அப்டேட் வந்து இல்லை. நியூஸில் வந்து நிறைய விஷயம் போட்டிருந்தாங்க. எப்பயுமே வந்து வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி நாட்கள்லையுமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் கூட்டமாக இருக்க இடங்கள்ல இப்போ க்யூலாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது. டோக்கன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படின்றத பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ டோக்கன் வந்து ஒரு 700 டோக்கன்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று வந்து எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க அப்படின்னா 63,539 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்தில் 14 கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் வெயிட் பண்ணுறாங்க. வெளியிலலாம் க்யூ கிடையாது. ஆவரேஜாக க்ரௌடு வந்து இருக்குது. சர்வ தரிசனம் 12 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது இன்னைக்கு காலையோட ஸ்டேட்டஸ். காலையில் 7 மணியோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரம் ஆகுது. சுமார் 14 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்ததாக வந்து சபரிமலா போகக்கூடியவங்களுக்கான ஒரு அப்டேட்டு. சாமி தரிசனத்துக்காக இன்று முதல் இணையதளம் வாயிலாக நீங்கள் வந்து முன்பதிவு செய்யலாம். சபரிமலை கோவிலின் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலங்களுக்கு முன்பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இன்னைக்கு மாலை 5 மணிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். வர்ச்சுவல் கியூ மூலம் தினமும் 90,000 பக்தர்களை அனுமதிக்க தேவஸ்தான வாரியம் பார்த்தீங்கன்னா முடிவு செஞ்சுருக்காங்க. சபரிமலைக்கு போகிறவங்க ஆன்லைனில் நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். அதே போல் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும், ஸ்ரீவாரிமட்டு டிக்கெட் ஆகட்டும், இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்மளோட ஆதார் கார்டு கூட தரிசன டிக்கெட் நம்ம வாங்கிட்டு அதாவது ஆன்லைன்லேனாலும் சரி நம்ம ஆஃப்லைனாலும் சரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம தரிசனம் போகலை. 300 ரூபா தரிசனத்துக்குலாம் 30 நாள் டைம் கேப்பு. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு அதே மாதிரி தான். நீங்கள் வாங்கிட்டு போனாலும் சரி போகாட்டியும் சரி 1 மாதத்துக்கு திரும்பியும் அதே தரிசன டிக்கெட் நமக்கு வந்து ஆதார் நம்பரை வச்சு வாங்க முடியாது. இது ஆன்லைன்லேயும் அப்படி தான். அதுக்கு அடுத்தது கட்டணம் வசூலிக்க முடிவு. சபரிமலை ரிலேட்டட் அப்டேட் இது. சபரிமலையில் மண்டல காலம் முதல் ஆன்லைன் முன்பதிவுக்கு ₹5 கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சபரிமலை தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் மரணமடைந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு இந்த மண்டல காலம் முதல் ₹3 லட்சம் இன்சூரன்ஸ் வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இதற்கு நிதி சேகரிப்பதற்காக தரிசனத்துக்கு ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் பக்தர்களிடமிருந்து ₹5 கட்டணமாக வசூலிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இது கட்டாயமல்ல. விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த கட்டணத்தை செலுத்தினால் போதும். இதற்காக ஆன்லைன் முன்பதிவுகளை சில மாற்றங்கள் செய்யப்பட்டு வருவதால் இதுவரைக்கும் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகுதுங்க. இது நேற்றைய அப்டேட்டு. இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு மேலே உங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தாங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் புக் பண்ணும்போது ஆப்ஷன் காட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம்.
திருமலையில் கூட்டம் அப்படிங்கிறது நேற்றுலாம் பார்த்தோம்னா ஆவரேஜாக தான் இருக்குது. அதாவது பெரிய அளவில் க்ரௌடே இல்லை, எப்பயும் போல் நார்மலாக இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கன் எனக்கு தரிசன டைம் வந்து ஈவினிங் 3 மணிக்கு. ஆனால் நான் வந்து காலையில் 10:30 மணிக்கே வந்து க்யூவில் ஜாயின் பண்ணேன். 12:30 மணிக்கு சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது திருப்பதி ஸ்ரீவாரிமெட்டு சாலையில் சுற்றித் திரியும் சிறுத்தை 150வது படி அருகே சாலையை கடக்கும் சிறுத்தையை பக்தர்கள் வந்து பார்த்துருக்காங்க. சிறுத்தையை கண்டதும் பக்தர்கள் பயத்தில் கத்தியிருக்காங்க. அங்கே இருக்க ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. டிடிடி மற்றும் வனத்துறை அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து குழுவாக அனுப்புறது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்ரீவாரிமெட்டு, நம்ம அலிப்பிரிமெட்டு சைடில் தான் இந்த மாதிரி சிறுத்தை நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்னால கூட்டமாக தான் அனுப்புவாங்க. அதுவும் நம்மளோட சேஃப்கார்டு ஒருத்தவங்க வந்து வருவாங்க. மத்தியானத்துக்கு மேலே அவங்க வந்து போகிறவங்க எல்லாமே குரூப்பாக அனுப்புகிற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ரீவாரிமெட்டுலையுமே வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டு. கொஞ்சம் பக்தர்கள் கவனமாக போகணுன்றதை முக்கியமாக நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நவம்பர் மாதத்தில் என்னென்ன முக்கியமான ஃபெஸ்டிவல் திருமலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை வந்து இருக்குது. யாராவது 5ஆம் தேதி கருட சேவை எப்போ பார்க்க போகணும்னு நினச்சிங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி தான் பௌர்ணமி கருட சேவை. இதில் 15ஆம் தேதி சர்வ ஏகாதசி இருக்குது. அதே மாதிரி 18ஆம் தேதி அன்னைக்கு மாச சிவராத்திரி, 25ஆம் தேதி திருமங்கை ஆழ்வார் உற்சவம் நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவலாக இருக்குது. நவம்பர் 2ஆம் தேதி அதாவது நாளைக்கு வந்து கைசிக துவாதசி ஆஸ்தானம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து டிடிடி இஓ வந்து ஸ்ரீவாரி சேவா ரிலேட்டடாக நேற்று ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸ்ரீவாரி சேவையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு டிடிடியோட இஓ ஸ்ரீ அனில்குமார் சிங்கல் வந்து அறிவுறுத்தியிருக்காரு. இதில் வெள்ளிக்கிழமையில் நடந்த திருப்பதியில் உள்ள டிடிடி நிர்வாக கட்டடத்தில் இந்த கூட்டம் நடந்திருக்கு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீவாரி சேவகர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் திருமலை மற்றும் திருப்பதிக்கு தினமும் வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சிறப்பான ஒரு சேவையை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல ஐஏஎம் அகமதாபாத் மற்றும் மாநில அரசின் திட்டமிடல் துறையை சேர்ந்த முக்கியமான பயிற்சியாளர்களுடன் நவம்பர் மாசத்துல ஏவி மற்றும் பயிற்சி பொருட்கள் தயாரிக்கப்பட வேண்டும். டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்கள்ல ஏற்கனவே ஆன்லைன்ல முன்பதிவு செஞ்சிருக்கிறவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியோட மகிமைகள், திருமலை பற்றிய தகவல்கள், சனாதன தர்மம், மதிப்புகள், மேலாண்மை, தலைமைத்துவம், சேவைக்கான தயார் நிலை, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே அதுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேவைப்படுபவர்களுக்கு சிறந்த மருந்துகளை வழங்குவதற்காக ஸ்ரீவாரி வைத்திய சேவையை விரைவில் தொடங்குமாறும் தேவஸ்தானம் நடத்தும் பல்வேறு மருத்துவமனைகள் இயக்குநர்களுக்கு இது அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ விரைவில் நமக்கு இந்த ஸ்ரீவாரி வைத்திய சேவா அப்படிங்கிற சேவாவும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோசாலாவில் செய்யக்கூடிய சேவைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நாடு முழுக்க உள்ள தேவஸ்தான கோயில்களில் ஸ்ரீவாரி சேவகர்கள் மூலம் பக்தர்களுக்கு சேவை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், கன்னியாகுமரி மற்றும் பெங்களூர் போன்ற பகுதிகளில் அமைஞ்சிருக்க ஸ்ரீவாரி கோயிலில் முதல் கட்டமாக இந்த சேவையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்படியாக மற்ற கோவில்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படும். இப்போ நாம் திருமலையில் போய் தான் செய்கிறோம் இல்லையா வாலண்டியர் சேவா, இந்த கோயில்களுக்கும் அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய சேவாக்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இந்த வாலண்டியர் சேவா செய்யணுன்ற ஆசை இருக்கும். அவங்களுக்கும் இந்த வாய்ப்புகள் நிறைய வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குங்க. இது நேற்று நடந்த மீட்டிங்கில் அவங்க சொன்ன முக்கியமான அப்டேட்ஸு. அதுக்கப்புறமா நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த கைசிக துவாதசி ஆஸ்தானம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம வந்து உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தி அவரை வந்து வெளியில் ஊர்வலமாக பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். இந்த கைசிக துவாதசி அன்னைக்கு மாட வீதியில் நம்ம பார்க்க முடியும். நவம்பர் 2ஆம் தேதி நாளைக்கு இது வந்து திருமலையில் நடக்குது. நாளைக்கு போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து அதிகாலை 4:30 மணிலேருந்து 5:45, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ரீவாருவோட உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தி ஸ்நபன பேரம் 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும். இந்த நாளில் மட்டுமே இந்த தெய்வம் வந்து கோயிலிருந்து வெளியே வருது. மற்ற பண்டிகைகள் மற்றும் மத நிகழ்வுகளப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து தான் பக்தர்களை ஆசிர்வதிப்பார். வெளியே நம்மளால பார்க்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப உக்ரமாக இருப்பார் அப்படின்றதுனால தான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இவரை வெளியில் கொண்டு வந்துட்டு கோயிலுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வருஷத்தில் ஒரு டைம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பு. இது என்ன அப்படின்றத பற்றின ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வந்து வரலாறு என்னது, புராண கதைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ எதனால இவர் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 14ஆம் நூற்றாண்டில் உக்ர சீனிவாசமூர்த்தி ஊர்வலத்தப்போ பகவானோட சிலை மேலே சூரிய கதிர்கள் பட்டப்போ தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இவரை ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்து கோவிலுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு புராண கதையாக சொல்லப்படுது. ஸோ எதனால இவர் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் வர்றாரு அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த கைசிக துவாதசி அப்போ தான் நம்ம வந்து பார்க்க முடியும். மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ டிக்கெட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து நமக்கு நெக்ஸ்ட் மந்த் மாதிரி ஓப்பன் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது. மேபி வந்து தனியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க, மற்ற டிக்கெட்டோடு சேர்த்து ஓப்பன் பண்ண வாய்ப்பு இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அது ரிலேட்டடான ரிவ்யூ மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணலாம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பற்றி கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் வந்தால் நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் இமீடியட்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் வீடியோவாக நம்ம சேனலில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.